மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 07477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் ஊடாக. உள்ளூர் அன்பர்கள் 077356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இந்த ஆண்களுக்கு அவர்களுடைய இந்த விதையிலே ஏற்படுகின்ற ஒரு வலியை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே இதை பற்றி அதாவது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு ஆணினுடைய விதையிலே அல்லது விதைப்பையினுள்ளே வலி அல்லது எடுக்கின்றது என்றால் அதை நாங்கள் ஒரு சாதாரண ஒரு விடயமாக கருத முடியாது. முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே பல பேர் பயந்து என்னிடம் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்வார்கள். ஐயா, எனக்கு விதைப்பையினுள்ளே இந்த பின்னினாலே குத்துவது போல வலி எடுக்கிறது, நான் என்ன செய்வது என்பதை பற்றிய விடயங்களை அவர்கள் சொல்லுவார்கள். இந்த விதைப்பையிலே ஏற்படுகின்ற இந்த வலி அல்லது ஆனது ஒன்று மிக பயங்கரமான, அதாவது மிகவும் பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களினாலே ஏற்படலாம். அந்த காரணங்களை முதலிலே நான் இங்கு சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். முதலாவது காரணம் என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய விதைகள் விதைப்பையிலே இருந்து கீழே தூங்கிக் கொண்டு இருக்கிறது. எனவே சில நேரங்களிலே இந்த விதைப்பையினுள்ள இருக்கிற விதைகள் அப்படியே என்ன செய்யலாம், ஒரு பக்கம் மற்ற பக்கம் சுருளலாம். அதை நாங்கள் சொல்லுவோம் டெஸ்டிக்யூலர் டோர்ஷன் என்று சொல்லுவோம். அதாவது இப்படி விதையிலே இருந்து இந்த விதைப்பையிலே இப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்ற விதைகள் என்ன செய்யலாம், அப்படியே சுருண்டு போகலாம், இந்த பக்கம் அல்லது மற்ற பக்கம். இவ்வாறு சுருண்டு போகின்ற போது அந்த விதைப்பையினுள்ளே விதைகளுக்கு கொடுக்கின்ற இரத்த ஓட்டத்தை கொடுக்கின்ற அந்த நாடங்கள் எல்லாம் அப்படியே சுருண்டு போகிறது. சுருண்டு போனால் என்ன நடக்கும் என்றால், விதைக்கு இந்த விதைப்பையுள்ளே இருக்கிற விதைக்கு என்ன நடைபெறாது, இரத்த ஓட்டம் நடைபெறாது, இரத்த ஓட்டம் தடைப்படும். எனவே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு உடல் அவயவத்துக்கும் இரத்த ஓட்டம் தடைப்பட்டால் அந்த உடல் அவயவம் என்ன செய்துவிடும் என்றால் இறந்துவிடும். எனவே இதன் அடிப்படையிலே என்ன நடைபெற போகிறது, இந்த விதைக்குள்ள இருக்கிற விதைப்பையில விதைகள் எல்லாம் அப்படியே இறந்து போய்விடும். நெக்ரோசிஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் என்று சொல்லுவோம். இறந்து போனால் என்ன செய்யணும், பிறகு அந்த விதைகளை நாங்கள் வெட்டி எடுக்க வேண்டும். முக்கியமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள், பெற்றோர் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய சிறிய ஆண் பிள்ளைகளுக்கு ஏறக்குறைய இந்த வருத்தமானது 6 மாசத்துல இருந்து 5 வருடங்கள் மட்டும் ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் குளிப்பாட்டுகின்ற போது அவருடைய விதப்பை தொட்டுப்பட்டால் சரியான சத்தத்துடன் அழுவது, வீரியம் கூடி அழுவது, அல்லது விதைப்பைக்கு வெளியிலே ஒரு சுவப்பாக தென்படுவது, இப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாகவே ஒரு வைத்தியரிடம் உங்களுடைய பிள்ளைகளை காட்டுவது மிக மிக முக்கியம். அதே நேரத்திலே பிள்ளைகளுக்கு இருமல் தடிமல் காய்ச்சல் இல்லாமல், இருமல் தடிமல் இல்லாமல் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வருது என்றாலும், அல்லது பிள்ளைகள் ஒரே இருட்டபிளாக, அதாவது ஒரே அழுது கொண்டு சினந்து கொண்டு இருக்கிறதை கண்டாலும் கூட நீங்கள் யோசிச்சு கொள்ளலாம், சில வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த டோர்ஷன் ஆஃப் டெஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த விதைகள் எல்லாம் என்ன உள்ளுக்குள்ளே சுருங்கி இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே இந்த விதைப்பையினுள்ளே வலி வந்தால் அது ஒரு என்ன விதமான பிரச்சனையாக இருக்கும், ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையாக அது இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே தயவு செய்து நீங்களும் அதே போலதான், பெரியவர்களும் அதே போலதான். ஆனால் பெரியவர்களுக்கு இந்த டோர்ஷன் ஆஃப் டெஸ்டிஸ் என்ற நிலைமை குறைவாக இருந்தாலும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்றபடியினாலே நீங்கள் என்னத்தை கவனிக்க வேண்டும், அதாவது இதை கட்டாயமாக வலி வந்தால் ஒரு வைத்தியரை கொண்டே காட்டுங்கள். முதலாவது என்ன காரணம் விதையினுள்ளே நோய் ஏற்படுவது? முதலாவது காரணம் விதை பையினுள்ளே விதைகள் அப்படியே சுருளுவது. இரண்டாவதாக முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த விதைகளுக்குள்ளே என்ன செல்வது, ஏதாவது ஒரு கிருமி தொட்டு செல்வது.
அதை நாங்கள் எபிடிடைமோ ஓகைட்டிஸ் என்று சொல்லுவோம். இந்த விதை பையை சுற்றி விதையை சுற்றி இருக்கின்ற ஒரு நரம்புகள் அப்படி சுருண்டு இருக்கும். அதை தாங்கள் எபிடிடைமிஸ் என்று சொல்லுவோம். அதனுடன் சேர்ந்து விதையின் உள்ளே கிருமி செல்வது. என்னத்துக்காக விதையினுள்ளே கிருமி செல்லுகிறது என்றால் அது பாலியல் சம்பந்தமான நோய்களாக இருக்கலாம், அல்லது இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரிலே ஏற்பட்ட கிருமி தொற்றாக இருக்கலாம். இதன் காரணமாகவும் இந்த விதையிலே நோவலி ஏற்படும். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லது பாலியல் தொழிலாளிகள், அதாவது செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ், கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸோடு போய் வந்து நாளை உள்ளே உங்களுக்கு விதையினுள்ளே அல்லது விதைப்பையினுள்ளே உங்களுக்கு சரியான வலி எடுக்குமாக இருந்தால் நீங்கள் என்னத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும்? முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதாவது என்னத்தை யோசித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் இது ஒரு கிருமி தொற்றாக இருக்கலாம். நீங்கள் 4-5 நாட்களுக்கு முதல் இந்த பெண்களுடன் போயிருக்கிறீர்கள். பாதுகாப்பற்ற உடல் உறவை, அதாவது கொண்டம்ஸ் அல்லது இந்த ஆணுறை அற்ற உடல் உறவை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்றபடியாலே உங்களுக்கு இந்த பாலியல் நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இன்னும் ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் ஹேர்னியா என்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த ஹேர்னியாக என்ன சொல்லுவோம் நாங்கள் தமிழிலே, குடல் இறக்கம். இது கூடுதலாக பெண்களை விட ஆண்களுக்கு தான் இந்த விதையினுள்ளே இந்த குடல் இறக்கம், விதை பையினுள்ளே குடல் இறக்கம் வந்தால் இருமுகின்ற போது அப்படியே விதை பைகள் அப்படியே வீங்கும். இது இந்த ஹேர்னியா என்று சொல்லப்படுவது இந்த விதையினுள்ளே விதை பையினுள்ளே வலி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், பார்க்கால் காரணப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்க்கிறவர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைன் அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.